தமிழகத்தில் அடைமழை பொறுத்தவரைக்கும் மிரட்டி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் கனமழையானது தொடர்ந்து பதிவாகுமா அல்லது ஓரிரு நாட்கள் மட்டுமே பதிவாகி ஓய்வு கொடுக்குமா அப்படின்றது தான் பலருடைய கேள்விகளாக இருக்கு. பகல் நேரங்கள் வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் சற்று கணிசமாக அதிகரித்து காணப்பட்டு இருந்தாலும் மாலை இரவில் எப்படியாகிலும் நமக்கு ஒரு 10லிருந்து 12 மாவட்டங்களாவது நமக்கு மழை வாய்ப்பு கிடைக்காம கிடையாது. ஒரு சில மாவட்டங்களில் உறுதியாக நமக்கு மழை பொழிவும் பதிவாகிறது. இந்த மழை சரிவர பெய்யாமல் இருந்த மாவட்டங்கள் கூட குறிப்பாக மதுரையில் 1 சென்டிமீட்டர், பெரியாறு தேனி மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர், தேக்கடியில் 1 சென்டிமீட்டர், ராமநாதபுரத்தில் தொண்டி பகுதிகளில் 1 சென்டிமீட்டர்னு மழை சரிவர பெய்யாத பகுதிகளில் கூட ஒரு சாரல் அல்லது ஒரு மிதமான மழை வரைக்கும் ஆங்காங்கே பகுதியாக கடந்த 24 மணி நேரத்திலும் மழை பதிவாகியிருக்கு. அப்போ மழை பெய்யாமல் இல்லை, மாவட்டத்தின் முழுவதுமாக மழை பெய்யாமல் ஒரு மாவட்டத்தில் பகுதியாக மிதமான மழை மற்றும் சாரல் மழையாக பதிவாயிருக்குது. தேனி மாவட்டங்கள், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் இது போன்ற மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் மட்டும் சாரல் அல்லது மிதமான மழை பொழிவுகளாக அவ்வப்போது பதிவாகி கொண்டிருக்கு. பகல் நேரங்களில் தொடர்ந்து வெயிலுடைய தாக்கம் 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் தொடர்ந்து தீவிரமாகி வருகிறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. தமிழக கடலோரத்தில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த பாதையானது நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாகவே அவ்வப்போது இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் சாரல் அல்லது மிதமான மழை பொழிவுகளும் தமிழகத்தில் பதிவாக நம்ம பார்க்கிறோம். நீங்கள் ஸ்க்ரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களிலும் பரவலாக மிதமான மழை பொறுத்தவரை விட்டு விட்டு தொடர்ந்து தீவிரமாயிட்டு இருக்கு. எந்தெந்த பகுதிகளில் நமக்கு மழை வாய்ப்புகள் இந்த சில மாவட்டங்கள், அந்த ஒரு சில மாவட்டங்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா, எந்தெந்த மாவட்டங்களில் அந்த சாரல் அல்லது மிதமான மழை பொழிவுகள் பதிவாகும் என்று இப்பொழுது பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தீவிரமாகும் பருவமழை வட இந்திய மாநிலங்களில் பெரும்பாலான இடங்களில் ஒரு மிக கனமழை முதல் அதி கனமழையானது பதிவாயிட்டு இருக்கு. வட இந்திய மாநிலங்களில் பெரும்பாலான இடங்களில் மிக கனமழையும் சில இடங்களில் அதி கனமழையும் தீவிரமடையும். அது எந்தெந்த மாநிலங்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், பீகார், சத்தீஸ்கர், ஒரிசா ஆகிய மாநிலங்களில் கடும் கனமழை புரட்டி போடும். அடுத்து வரப்போகிற ஜூலை இறுதி மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை சற்றே மிக தீவிரமாக இருக்கக்கூடிய பகுதிகள் குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், பீகார், சத்தீஸ்கர், ஒரிசா ஆகிய மாநிலங்களில் மிக மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் புரட்டி போட வாய்ப்பு இருக்குது. பல இடங்களில் தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு சூழ்ந்து காணப்படும். எங்கு பார்த்தாலும் ஒரு தண்ணீர் சூழ்ந்து காணப்படக்கூடிய ஒரு நிலைமையாக இந்த மாநிலங்களில் பார்க்க முடியும். மீண்டுமாக அப்போ தமிழ்நாட்டிற்கு எப்போங்க இந்த மாதிரிலாம் ஒரு மழை வரும்னு கேட்டால், வடகிழக்கு பருவமழையில் இந்த மாதிரி நம்ம அறிவிப்புகள் நம்ம தமிழ்நாட்டிற்கும் கொடுக்க முடியும். சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோரங்களுக்கும் இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழையிலும் மிக மோசமான வானிலை பொறுத்தவரை காத்திருக்கிறது. பொறுமையாக இருங்க. இப்போ தென்மேற்கு பருவமழைங்கிறதுனால இந்த மாநிலங்களில் நம்ம எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்கிறோம். மந்த நிலையில் பருவமழை, அதே மாதிரி ஒரு சில மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை மிகவும் மந்த நிலைமையில காணப்பட்டு வருது. கேரளா மற்றும் கர்நாடகாவில் பெரிதளவில் மழை தீவிரம் இல்லை. அங்கேயுமே கடலோர பகுதிகளில் கனமழையாக தான் இப்போ வரைக்கும் பதிவாயிட்டு இருக்கு. அதனுடைய தீவிரத்தன்மை பொறுத்தவரை இந்நேரத்துக்கு நமக்கு அதிக கனமழை, மேட்டிற்கு வரக்கூடிய நீரின் அளவு மிக அதிகமாக வந்துட்டு இருக்கணும். கிட்டத்தட்ட 70,000 முதல் 1,00,000 கன அடி தண்ணீர் திறக்கிற அளவுக்கு கர்நாடகாவில் இந்நேரம் மழை பெய்து அங்கே இருக்கக்கூடிய அணைகள்லாம் நிரம்பி வழிந்திருக்கணும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை அங்கே இருக்கக்கூடிய அணைகளே இன்னும் நிரம்பாத ஒரு நிலைமைகள். கர்நாடகா மற்றும் கேரளாவில் தொடர்ந்து ஒரு கனமழை மட்டும் எதிர்பார்க்க முடியும். பெரிதளவில் கனமழையோ அதீத கனமழையோ இந்த 2 மாநிலங்களில் கிடையாது அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்திடுறோம். தமிழகம் மேற்கு தொடர்ச்சியிலும் நமக்கு சற்று மழை குறைவாகவே தான் இருக்கும். ஏங்க எங்களுக்கு மட்டும் மழை குறைவாக இருக்குன்னா, பருவமழையினுடைய தீவிரத்தன்மையே நமக்கு குறைவாக இருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, கோயம்புத்தூர் தெற்கு பகுதி, மலை பகுதிகளை 2 சென்டிமீட்டர் அல்லது ஒரு 3 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். கோயம்புத்தூர் நகர பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். தேனி மாவட்டம், தென்காசி மாவட்டம், தேனியில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தேக்கடி, பெரியாறு இந்த மாதிரி ஒரு சில பகுதிகளில் மட்டும் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவு அவ்வப்போது பதிவாயிட்டு இருக்கு. தென்காசி மற்றும் தேனியில் அநேக நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகல் நேரங்களில் வெயில் காணப்படும். மழையினுடைய தீவிரம் மிக மிக குறைவாக இருக்கு. தென்காசி மற்றும் தேனி பகுதிகளில் பகுதியான ஒரு மழையாக பெய்தாலுமே கூட ஒரு 15 நிமிஷம் தான் நமக்கு மழை கிடைக்கும். அதற்கு மேலே நமக்கு மழை வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டங்களும் அதே நிலைமை தான். ஒரு 15லிருந்து 20 நிமிடங்கள் வரைக்கும் கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகளில் கணிசமாக மழை வாய்ப்புகள்
எதிர்பார்க்க முடியும். எங்கெல்லாம் மிதமான மழை தொடரும் அப்படின்னா, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி, அதே மாதிரி உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வட தமிழக கடலோரம் மற்றும் உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரிலாம் வந்து பெருசாக மழை கிடையாது. அதிக அளவு மழை இங்கே எதிர்பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னா, கேரளா பகுதிகளில் மழை தீவிரமாகணும் அல்லது கர்நாடகா மாநிலங்களில் மழை பொழிவு தீவிரமாகும் போது தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், கரூர் போன்ற மாவட்டங்கள் அதிக மழை கிடைக்கும். இங்கே மழை தீவிரம் ஆகாத வரைக்கும் இங்கே பெருசாக நம்ம மழை எதிர்பார்க்க முடியாது. உள் மாவட்டத்தில் மிதமான மழைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை இங்கே மட்டும் ஓரளவு மிதமான மழை பொழிவுகள், சாரல் அல்லது மிதமான மழை வாய்ப்புகளாக எதிர்பாருங்க. சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் நமக்கு இந்த தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் கர்நாடகாவில் ஆகஸ்ட் முதல் வாரங்களில் கணிசமாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. அப்பொழுது நமக்கு மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையாக எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக டெல்டா மாவட்ட பகுதிகள் மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் அநேக நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டம், பகலில் வெயில் காணப்பட்டாலும் சில இடங்களில் மிதமான சாரல் அல்லது மிதமான மழை பொழிவுகள். கடலொட்டிய பகுதிகள் மட்டும், எல்லா இடங்கள் கிடையாது. இந்த மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால், புதுக்கோட்டை இங்கே இருக்கக்கூடிய கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் மட்டும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டத்தில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகலில் வெயிலின் தாக்கம் சற்று அதிகரித்து காணப்படும். மழை பொழிவுகள்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் அல்லது 2 சென்டிமீட்டர் தான். இப்போ உதாரணமாக நம்ம இப்போ இந்த வானிலை அறிக்கை முடியும் போது எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்குங்கிறத சொல்ல போகிறோம். அதை கேட்டுட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்தெந்த ஊரில் மழை பதிவாயிருக்கு அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரிய வரும். தென் மாவட்டங்களில் இந்த மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையிலும் பகுதியாக மழை வாய்ப்புகள், சாரல் அல்லது மிதமான மழை சில நேரங்களில் பதிவாகக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பகல் நேரங்களில் தமிழகத்திலேயே அதிகப்படியான வெப்பநிலை தினந்தோறும் மதுரை மாவட்டங்களில் தான் பதிவாயிட்டு இருக்கு. 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் வந்து கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாகியிருக்கு அப்படிங்கிறது சொல்லிடுறோம். அதே மாதிரி கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு எவ்வளவு பதிவாயிருக்குன்னா, சங்கரி துர்க்கம் சேலம் மாவட்டத்தில் 5 சென்டிமீட்டர் மழை பொழிவு. பாருங்க, சேலம் மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் பரவலாக கனமழையும் தொடர்ந்து தீவிரமாகி இருக்கிறது. நிறைய பேர் இந்த சேலம் மாவட்டத்துக்குள்ள மழையே சரியா வரமாட்டேங்குதுங்க அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. சங்கரி துர்க்கம் பகுதிகளில் 5 சென்டிமீட்டர், சேலம் நகர பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள். தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியாக சேலம் மாவட்டத்தில் தான் மழையே பதிவாகி இருக்கிறது கடந்த 24 மணி நேரத்தில். சின்னக்கல்லாரில் 2 சென்டிமீட்டர், சோலையாரில் 2 சென்டிமீட்டர், மேட்டுப்பட்டியில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவு. குமாரபாளையம் பாருங்கள், நாமக்கல்ல 2 சென்டிமீட்டர், மழையே வரலன்னு கமெண்ட்டில் போட்டிருப்பாங்க. மேட்டுப்பட்டி பகுதிகள், அதே மாதிரி இந்த குமாரபாளையம் நாமக்கல் மாவட்டத்தில் இந்த குமாரபாளையம் பகுதிகளில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவு. வால்பாறையில் 1 சென்டிமீட்டர், காவேரிப்பாக்கம் 1 சென்டிமீட்டர், மதுரை 1 சென்டிமீட்டர். பாருங்கள், இவ்வளோ இடங்களில் மழை வந்திருக்கு. காவேரிப்பாக்கம் பகுதிகளில் 1 சென்டிமீட்டரும், மதுரையில் 1 சென்டிமீட்டர், பெரியாறு பகுதியில் 1 சென்டிமீட்டர் மழை. தேனி மாவட்டங்கள் தேக்கடி பகுதிகள் 1 சென்டிமீட்டர், தொண்டி பகுதிகள் ராமநாதபுரத்தில் 1 சென்டிமீட்டரும், தேவாலா நீலகிரியில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பொழிவும் பதிவாகியிருக்கிறது. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் ஒரு தொடர் கனமழையானது எதிர்பார்க்க முடியும். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.